இந்த ருக்மணி எங்க போயிருப்பா? காலையில வீட்டை விட்டு போனவ இன்னும் ஆளையே காணமே. வெளியில போற அளவுக்கு அவளுக்கு ஒண்ணு வெட்டி முறிக்கிற வேலை இல்லையே. அப்படி எங்க தான் போய் தொலைஞ்சிருப்பா? அவ பாட்டுக்கு எங்கேயோ போறா, ஆனா நமக்கு இல்ல நிம்மதி போகுது. சாப்பிட்ட டயர்ட்ல கொஞ்ச நேரம் தூங்க கூட முடிய மாட்டேங்குது. இந்த ராதிகா வேற எங்கேயோ போறேன்னு போயிட்டா. நமக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம ஒரே பதட்டமா இருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? நமக்கு யாரு இந்த நேரத்துல போன் பண்றது? அண்ணன் எதுக்கு இப்ப போன் பண்ணிருக்காரு? அண்ணா சொல்லுன. வாசுகி, நல்லா இருக்கியாமா? வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோண்ண. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்காமா. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? பேசுற மாதிரி ஆகி போச்சுல வாசுகி. கடனை உடனே வாங்கியாவது என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இந்த கட்டை நிம்மதியா வேகும்னு நினைச்சேன். அந்த நினப்பிலையும் மண்ணள்ளி போடுற மாதிரி ஏதேதோ நடந்து போச்சு. மனமேடை வரைக்கும் வந்த கல்யாணம் பாதிலே நின்று போச்சுன்னா கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாதா என்ன? அந்த வேதனை தாம்மா என்னை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ அண்ணன், உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நீ அதை பத்திலாம் ஒன்னும் கவலைப்படாதண்ணே. கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கையில தானம்மா நான் உசுர கையில புடிச்சிட்டு இருக்கிறேன்.